வணக்கம். இன்னைக்கான மார்னிங் டெலிசியஸ் பிரேக்ஃபாஸ்ட் பொமோகிரானேட்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. நம்மளுடைய ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைபர் இருக்கனால கட் ஹெல்த்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஹீமோகுளோபினை நல்லா இன்க்ரீஸ் பூஸ்டப் பண்ணுறதுக்கான அயன் கனெக்டும் நல்லா அதிகமாக இருக்குது. தென் ஆப்பிள்லேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. நம்மளுடைய கட் ஹெல்த்தும் ஃபைபர் கண்ட்ரோல் அதிகமாக இருக்கிறனால இம்யூனிட்டி பவரும் கட் ஹெல்த்தும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இதை எனர்ஜெட்டிக்காக நம்ம வச்சுக்கிறதுக்கு ஆப்பிளுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆம்லாவிலையும் விட்டமின் சி இருக்குது. ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேரோட ஹெல்த்துக்கும் ஆம்லா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆரஞ்சுலேயும் விட்டமின் சி இருக்குது. இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோம். தென் கோகனட்ல ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. ஸோ மெக்னீசியம் இருக்குது. பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். தென் ஹோல் வீட் பிரெட். இந்த வீட் பிரெட்டில் பார்த்தோம்னா ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம கலோரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கோம். ஸோ இதோட நம்ம பீனட் பட்டரும் கெச்சப்பும் போட்டிருக்கிறோம். ஸோ டொமேட்டோ கெச்சப் பீனட்டு நம்ம ப்ரோட்டீன் கொடுக்கும். டொமேட்டோ கெச்சப் நமக்கு வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால அதுவுமே நமக்கு ரொம்ப நல்லது. பட் அது ப்ராசஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணோம்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பீனட் பட்டரோ இது கெச்சப் எல்லாம் முடிஞ்ச வீட்டில் தயாரிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நம்ம இங்கே பண்ண முடியாததுனால நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மார்னிங் டெலிசியஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது டயட்டுன்னு நினைக்கிறாங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடைய நார்மல் ஹியூமன் பீயிங்கான நேச்சுரல் ஃபுட்டே இதுதான். அதாவது நார்மல் ஃபுட்டே நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு நார்மல் ஃபுட்டே இதுதான். இப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகும். இதை டயட்டாக ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ டயட்டாக ஃபாலோ பண்ணால் ஒரு 10 days ஃபாலோ பண்ணுவோம், ஒன் மந்த் ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம். அப்படி இல்லாமல் இது ரெகுலராக நம்மளுடைய நேச்சுரலாக நார்மல் லைஃப் ஸ்டைலில் வர மாதிரி இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடும்போது நாமளும் பழகுவோம். ஓகேங்களா? 10 பேர் இதே மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட்றோம், நாமளும் அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ ஆப்பிள் ஆரஞ்சு மட்டுமே சாப்பிடணும்னு கிடையாது. நார்மலாக ஒரு 100 yearsக்கு முன்னாடி பார்த்தோம்னா களி சாப்பிட்ருப்போம். நைட்டு வச்சு சாப்பாடு எடுத்து காலையில் சாப்பிடுவோம், கஞ்சி சாப்பிடுவோம். ஸோ சாம்பார், மோர் இதெல்லாமே சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அது விட்டுட்டு பீஸா, பர்கர், நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்ததுனால தான் இவ்வளோ இஷ்யூஸ் எல்லாம் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரலாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்யூ.